முக்கியமான ஒரு விடயம் இந்த சபையிலே எழுப்ப வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரையம்பதி பிரதேசத்திலே ஒரு கத்தியால வாள்வெட்டு நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவும் கல்லடியிலே மட்டக்களப்பு நகர பகுதியிலே ஒரு வாள்வெட்டு குழுவால ஒரு கத்தி சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது. இது தொடர்பில்லாத ஒரு விடயம். நீங்கள் சபை ஒத்திவைப்பு வேளை மீதான பிரேரணையில் போது அதனை கொண்டு வாருங்கள். கௌரவ சாணக்கியன் அவர்கள் 92 காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்க முடியும். அதே போன்று நான் கட்சி தலைவராகவும் இருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற நாங்கள் கேட்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். கௌரவ சாணக்கியன் அவர்கள் முக்கியமான ஒரு விடயம் இந்த சபையிலே எழுப்ப வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஆரையம்பதி பிரதேசத்திலே ஒரு கத்தியால வாள்வெட்டு நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவும் கல்லடியிலே மட்டக்களப்பு நகர பகுதியிலே ஒரு வாள்வெட்டு குழுவால ஒரு கத்தி சம்பவம் நடந்திருக்கு. கௌரவ உறுப்பினர்கள், இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை அல்ல. இதை நீங்கள் ஒரு சபை ஒத்திவைப்பு வேளை மீதான பிரேரணையாக கொண்டு பேசலாம். அமைச்சு அறிவித்தல். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது ஒரு தேசிய பிரச்சனை இல்லை அல்லவா? 92(2)B என்று வாசித்து பாருங்கள். எனக்கு ஒரு நிமிடங்கள் மாத்திரம் என கேட்கின்றேன். அவர்களும் அண்மையிலே சொன்னார், மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே சில குழப்பங்கள் நடக்கலாம் இந்த பாதாள உலக குழுக்களினால். இப்ப தற்பொழுது நேற்றைய தினம் இரவு நேரத்திலே கல்லடி மட்டக்களப்பு நகரத்திலே ஒரு குற்றம் நடந்திருக்கு. அதே போல கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது. இது தொடர்பில்லாத ஒரு விடயம். நீங்கள் சபை ஒத்திவைப்பு வேளை மீதான பிரேரணையில் போது அதனை கொண்டு வாருங்கள். கௌரவ சாணக்கியன் அவர்கள். கௌரவ அமைச்சர் அவர்கள், நீங்கள் பேச முடியும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 92(2) காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்க முடியும். அதே போன்று நான் கட்சி தலைவராகவும் இருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற நாங்கள் கேட்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களே துண்டு துண்டாக மக்கள் வெட்டப்படுகின்றார்கள். ஆகவே இங்கே கூறாமல் அதை எங்குதான் போய் கூறுவது? ஆகவே தயவு செய்து நாங்கள் கூறுவதை நீங்கள் கேளுங்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாகாணத்தை பிரித்துப்படுத்துகின்றவர். அவர் கேள்விகளுக்கு இடம் வழங்குங்கள். மற்ற உறுப்பினர்கள் எழுப்புகின்ற போது நீங்கள் அதற்கு இடம் வழங்குகின்றது அல்லவா? ஏன் இவருக்கு இடம் வழங்கவில்லை? நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளவும் நான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் தவறளிக்கின்றீர்கள். ஏன் அவருக்கு ஒலி வாங்கி முடுக்கிவிட முடியாது? தமிழால் உரையாற்ற முடிந்தால் தமிழால் உரையாற்ற உங்களுக்கு கேட்க முடியாதா? இதுதான் நடைமுறை. கௌரவ உறுப்பினர்களே.